ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரி இருந்துட்டு பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே காவேரி கிட்டே சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைம்மா வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த கங்கா இருந்துட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு குமரன் சொன்னதவே நினச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஒருவேளை பாட்டி காவேரியை பார்த்து பேசியிருப்பாங்களோ, நம்ம போய் பேசி பார்க்கலாமா பாட்டி கிட்ட என்ன ஏதுன்னு, இதனால தான் நம்ம காவேரி நம்ம கூட வரமாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்களோட வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனேயே தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய் எங்கப்பா போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லவும், பாட்டி கிட்ட நான் பேசணும், பாட்டி எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னப்பா ஆச்சு விஜய், ஒரு மாதிரியே இருக்கு, நம்ம பாட்டியை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரடி காவேரி, இங்கே பாரடி காவேரி, எதுக்காக காவேரி இப்படி அழுற, நீ அழுகவே கூடாது காவேரி, எதுக்கு காவேரி அழுற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும், காவேரி இருந்துட்டு இல்லைக்கா, நான் எத்தனை பிரச்சனை இதையாவது சமாளிக்கிறது, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன்க்கா இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணக்கா, நியாயத்தை தேடி போய் நின்றா எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமாக வந்து நிற்கும், அந்த பசுபதியால் என்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும், கவலைப்படாத காவேரி, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா கேட்கவும், இல்லைக்கா இந்த விஷயத்த நானும் விஜயும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லலான்னு இருந்தோம், ஆனால் எனக்கு அந்த ஒரு சூழ்நிலை மட்டும் கிடைக்கவே இல்லை, நானும் விஜயும் இந்த விஷயத்த எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே பெருசாக கொண்டாடலான்னு இருந்தோம், ஆனால் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியலக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலடி, நீ சொல்கிறது தலையும் புரியல காலும் புரியல, நீ நேரடியாக விஷயத்த சொல்லுடி அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இங்கே பாருங்க பாட்டி, காவேரியை பார்த்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேசுனீங்களா காவேரி, அதனால தான் இந்த வீட்டுக்கு வரமாட்டாளா அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட கேட்கவும், நம்ம பாட்டிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. காவேரி இவங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு அமைதியாகவே இருக்கிறதுனால விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் தான் காவேரி கிட்டே எதையோ சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது உண்மையா பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லைடா நான் எதுக்குடா அவகிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஏன் அவங்க அம்மாவை விட்டுட்டு என் கூட வரேன்னு தான் சொன்னான், ஆனால் அடுத்த நாள் காலையில் என்கிட்ட ஏன் வரமாட்டான்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியல பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு, சரிடா விஜய், நீ எதையோ எங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னியே, அது என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, காவேரி வந்தால் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லான்னு இருந்தேன், ஆனால் காவேரியே வராதப்போ நான் எப்படி அந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட, அக்கா நான் மாசமா இருக்கேங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கங்காவுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடி சொல்ற, எனக்கு சத்தியமா நம்பவே முடியல, உண்மையா நீ பிரெக்னென்ட் ஆயிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்குறாங்க, ஆமாக்கா உனக்கு முன்னாடியே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், இந்த விஷயத்த நான் விஜய் கூட சேர்ந்த அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு இருந்தேன், ஆனா எனக்கு இந்த சுச்சுவேஷன் அமையலக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கங்கா இருந்துட்டு பயங்கரமா ஷாக்ல இருக்காங்க. அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.